அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு abisrecipe. இன்றைக்கி இந்த வீடியோவில் கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸில் பாலக் பூரி தேவுக்கு எப்படி பண்ணி கொடுத்தேன் அப்படிங்கிறத அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். பாலக்கீரை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது நம்ம மிக்சியில் அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பிளான்ச்சிங் பண்ணிடணும். ஸோ கொதிக்கிற தண்ணியில் ஒரு 2 நிமிஷம் போட்டுட்டு கீரை கொஞ்சம் சாஃப்டானதுக்கப்புறம் அதை வடிகட்டி எடுத்துடலாம். இந்த மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்திருக்கேன் காரத்துக்கு. இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சாச்சு. தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம், கீரை தண்ணி நிறைய விடும். ஸோ அதுலேயே அரைச்சிடலாம். மாவுக்கு பார்த்திங்க அப்படின்னா கோதுமை மாவு எடுத்துக்கலாம். நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். உப்பு சேர்த்திக்கலாம், பட்டைப்பொடி சேர்த்திருக்கேன், டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கீரை அதையும் சேர்த்திக்கலாம். தண்ணி எதுவும் சேர்த்த தேவையில்லை. இதை வச்சே நம்ம மாவு நல்லா பிசைஞ்சிடலாம். ஒரு எண்ணெய் போட்டு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம். இது தொட்டுக்கிறதுக்கு மசாலா தான் பண்ணியிருக்கேன். ஸோ கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன், கடுகு போட்டுக்கிட்டேன், பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்திக்கிட்டேன், வெங்காயம், அப்புறம் தக்காளி இது நல்லா வணங்கணும். வணங்கினதுக்கப்புறமா வேக வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு, உப்பு சேர்த்திக்கலாம், மஞ்சள்தூள் சேர்த்திக்கலாம். காரத்துக்கு நான் வெறும் பச்சை மிளகாய் தான் சேர்த்திருக்கேன். இப்போ இதை நல்லா வணக்கிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் கடல மாவு கரைச்சி வச்சுருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் தண்ணியில் நல்லா திக்னஸ் கொடுக்குறதுக்கு. ஸோ அதையும் சேர்த்திக்கிறேன். சேர்த்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். இப்போ பூரி போடுறதுக்கு மாவு தேய்ச்சாச்சு. எண்ணெய் நல்லா காயணும். இப்போ தான் பொல்ல ஆரம்பிக்கும். நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா மாவு தேய்ச்சி போடுங்க. எல்லா இடத்துலையும் சுற்றி அமுங்கிற மாதிரி பார்த்துக்கணும். எண்ணெயில் நல்லா உள்ளே போனால் தான் அது நல்லா உப்ப ஆரம்பிக்கும். இப்போ நல்லா பூரி உப்பிடுச்சு, நல்லா வேகவும் செஞ்சிருச்சு. நம்மளுக்கு பாலக் பூரி ரெடி. இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் இதுதான். உங்கள் குழந்தைக்கு நீங்கள் என்ன பேக் பண்ணி கொடுத்தீங்கன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸ்நாக்ஸ்க்கு நான் கொய்யாப்பழம் வச்சு கொடுத்துட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே ஹெல்தி, பி ஹாப்பி. தேங்க்யூ.